ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு பதிவின் போதும் உங்களுக்குரிய தகவல்களை ஒரு வழிகாட்டுதல்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன். வாரப்பலன், மாதப்பலன். இந்த மாதம் பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது? 12 ராசினருக்கும் கிரகங்கள் எங்கே எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அதன் வழியாக உங்களுக்கு எந்த விதமான பலன்களை அவர்கள் வழங்குவார்கள் என்பதுதான் இந்த பதிவு. அப்படி பார்க்கின்ற போது இந்த ஐப்பசி மாதத்தின் பிற்பகுதியான நவம்பர் 16 வரை சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார், குடும்பத்தில் நன்மைகளை ஏற்படுத்துவார், ஒரு புதிய வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய நிலையினையும் ஒரு சிலருக்கு உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று வசிக்க வேண்டிய நிலையை உண்டாக்குவார். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தை கிடைக்க வைப்பார். அதன் பின் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சூரியன். பொதுவாக சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் அனைத்திலுமே கவனமாக இருக்க வேண்டும். நெருக்கடிகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது ஒரு கிரகம் மட்டும்தான், சூரியனை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது செய்து வருகின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பணப்புழக்கத்திற்குரிய விஷயங்களை அதிகப்படுத்துவார். சின்ன முதலீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ஒரு கமிஷன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் வழக்கத்தை விட கூடுதலான வியாபாரம் உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும். இதில் நல்ல ஒரு தகவல் என்னன்னா, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சனி வக்ர நிவர்த்தி ஆகின்ற போது சனியும் ராகுவும் இணைந்து வருமானத்தை உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பார்கள். ஒரு பக்கம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், ஆனால் லாபஸ்தானத்தில் 2 வலிமையான கிரகங்கள், அதுவும் ஆட்சியாக கர்மகாரகன் சனி நவம்பர் 17 முதல் வருமானத்தை அதிகரிப்பார். அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். கேது 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மீது உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கும், அல்லது குழந்தைகளுடைய போக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அவருடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் தோன்றலாம். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கார். உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இந்த மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான், விருட்சத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், விருட்சத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் சஞ்சரிக்கப் போகிறார். இப்போ இடம் வாங்குவது விற்பது போன்ற விவகாரங்கள் அல்லது விற்பது போன்ற முயற்சி வெற்றியாகும். என்னன்னா, எதையாவது ஒன்று இழந்து தான் ஏதாவது ஒன்று பெற முடியும். அப்போ முதலீடு தேவைன்னா கையில் ஒரு இடம் இருக்கலாம், அந்த இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். செவ்வாய் பூமிக்காரங்க இல்லைங்களா, அது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் லாபம் வரப்போகுது. ராகு 11ஆம் இடத்துல, சனி 11ஆம் இடத்துல, சுக்கிரன் 7ஆம் இடத்துல. சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது என்னாகுன்னா, உங்களுக்கு எதிர்ப்பாளினரால் சங்கடங்கள், நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லா போயிட்டு இருப்பீங்க, ஆரோக்கியமா போயிட்டு இருப்பீங்க, வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பீங்க, வருமானத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு கிராஸ் ஆகும், ஒரு எதிர்ப்பாளினர் கிராஸ் ஆவாங்க. அப்போ செய்யற வேலையை கூட உங்களை செய்ய முடியாமல் போயிடும், வருமானத்தை பற்றி கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது என்னாகுன்னா, கொஞ்சம் எங்கேயாவது ஒரு மாயைக்குள் நீங்கள் சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஜோதிட தகவல்களை நாம் சொல்வது எதற்குன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல். எது தேவையா, வாழ்க்கையுடைய முன்னேற்றம் தேவையா, பணம் தேவையா, செல்வாக்கு தேவையா, அல்லது வேறு விதமான சந்தோஷம் தேவையா என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற சுக்கிரன் அந்த வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். குரு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. 17ஆம் தேதி வரையில் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். குருமங்கல யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது. அப்போ முற்பகுதி செவ்வாய் 8ல் இருந்தாலும் 17ஆம் தேதி வரையில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குருவுடைய பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்குது. ஜீவனஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்குது, 12ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ குரு எப்போ வக்ரம் ஆகுறாருன்னா நவம்பர் மாதம் 18ஆம் தேதி.
அதன் பிறகு அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். புதன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காரு. அவரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அங்கே சுக்கிரன் இருக்கிறார். இப்போ என்ன ஆகுனா, எங்கேயாவது போய் சிக்கல் வேண்டிய சூழ்நிலை வரும். சிலருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக இருங்க. யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை நம்பியதாக இருக்கட்டும், உங்களை மட்டுமே நம்பியதாக இருக்கட்டும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பெரும்பாலும் ஒரே வரியில் சொல்வதென்றால் நிறைய யோகம் இருக்கு, நன்மைகள் இருக்கு. அதே சதவிகிதத்தில் சில சங்கடங்களும் இருக்கு. அந்த சங்கடங்களை எப்படி சமாளிப்பது, எந்த விதத்தில் சமாளிப்பது, என்ன செய்வது என்பதை கிரக சஞ்சார நிலையினை வைத்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ முதல் விஷயத்துக்கு போவோம். இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சுகாதிபதி அவர்தான், மாதுர் ஸ்தானாதிபதி அவர்தான். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சூரியனுடைய சஞ்சார நிலைகளில் கோச்சார ரீதியாக அவர் நீச்சமாகி இருந்தாலும் சரி, 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். அப்படி பார்க்கின்ற போது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், எதிர்ப்புகள் விலகும், வியாபாரம் தொழில் லாபம் தரும். ஒரு யோகமான நிலையினை 16ஆம் தேதி வரை சூரியன் வழங்கிட இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்ற போது சூரியன் 7ஆம் இடத்துக்கு போறாரு. எப்போ? 17ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவாக சூரியன் 7ஆம் இடத்துக்கு போவதும் உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கணும். என்ன காரணம்னா, அந்த இடம் உங்களுடைய ராசிநாதனுடைய வீடு. மேலும் சூரியன் 7ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன செய்வார்னா, இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். ஒரு வசிக்கின்ற வீட்டினை விட்டு வேறு இடத்திற்கு, சௌரியமான இடத்திற்கு போய் குடியேறக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். அல்லது ஒரு புதிய வீடு கட்டி அதில் குடியேறக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். வெளியூர் சென்று வசிக்கும் நிலையினை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் வழங்கி ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புதனுடைய சஞ்சாரம். புதன் 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவர் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். சூரியனிடம் மாறுகிறார் 17ஆம் தேதி. புதன் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் அற்புதமான பலன்களை எல்லாம் வழங்கியாக வேண்டும். தடைபட்டிருந்த வருமானம், வரவேண்டிய பணம் எல்லாம் கைக்கு வரும். ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்றீங்க, அதில் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படும். ஒரு இடம் வாங்கிறது, விற்பது, அந்த பத்திரங்களில் கையெழுத்திடுவது, இல்லை பேங்கில் பணம் கட்டிருப்பீங்க, அந்த பணம் கைக்கு வருவது போன்ற முயற்சிகள் எல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியே புதன் தான். அப்போ ஒரு நல்ல நிலைமையினை புதன் உங்களுக்கு வழங்கி ஆகணும். இப்போ அந்த நிலைமை இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்தமஸ்தானத்தில் உங்களுடைய விரையாதிபதியும் சப்தமாதிபதியான செவ்வாய், அவர் போய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அந்த இடத்தை 17ஆம் தேதி வரை குரு பார்க்கிறார். அப்போ குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுது. 17ஆம் தேதி வரை உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. ஒரு பக்கம் 17ஆம் தேதி வரல சூரியனும் நன்மை கொடுக்கிறாரு, குருமங்கள யோகமும் ஏற்படுது. 17ஆம் தேதிக்கு பிறகு புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சரி, என்னதான் பிரச்சனை ஜாதகத்துல? அப்ப அந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, 17ஆம் தேதி வரையில் ஒரு திருமண வயதினருக்கு வரன் வருவது, ஒரு இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாக்குவது, ஒரு பணப்புழக்கத்தை உண்டாக்குவது போன்ற வேலையெல்லாம் பண்ணுவார். அப்போ ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சொன்னேன் இல்லைங்களா, அவரது ராகு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம், அங்கே ராகு சஞ்சரிக்கிறாரு. அதே இடத்தினுடைய அதிபதி சனி பகவான், அவர் வக்கிரமாக இருக்காரு. அந்த சனி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார்.
ஒரு கடந்த காலத்தை அப்படியே நினைச்சு பாருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு 10ஆம் இடத்திற்கு சனி வந்த பிறகு பதவிகளில் பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு மெமோ சில பேர் வாங்கியிருப்பீங்க, எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் 10ஆம் இடம் சனி வந்த பிறகு. இப்போ 10ஆம் இடத்துல ஒரு 4 மாதமா சனி வக்கரமாக இருந்தார். வக்கிர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி. வக்கிர நிவர்த்தி அடைகின்ற போது எந்த அளவிற்கு நீங்கள் நேர்மையாக செயல்படுகின்றீர்களோ, ஒழுக்கமாக செயல்படுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மையினை வழங்குவார் சனி. தவறு செய்வோருக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு. கவனமாக இருந்துக்குங்க. சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல கேது, தாய் வழி உறவுகளை அனுசரித்து செல்வதும், உங்களுடைய உடல்நிலை கவனமாக இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். புரியுங்களா? தாயாரின் உடல்நிலை கூட சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதுதான் இந்த மாதம் உங்களுடைய நிலைமை. கவனமாக இருந்துக்குங்க. மீண்டும் அடுத்த மாதம் பார்ப்போம். ராசி நண்பர்களே, பிறக்கின்ற நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையான மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகிறது. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகிறது. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகப் போகிறது. இதை எதையுமே நானாக சொல்லலை, கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து சொல்கிறேன். சரி, எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அவர்கள் எப்படி பலன்களை வழங்குவார்கள்? இன்னொரு தகவலும் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. பொதுவாக ஒரே நேரத்தில் 9 கிரகங்களும் யாருக்குமே யோக பலன்கள் வழங்க போறதில்லை. சதவிகிதம்னு ஒன்று இருக்கு. அப்போ பெருமளவில் நன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கதா, அல்லது எல்லா கிரகங்களும் பாதிப்பு ஏற்பட்டு நமக்கு இந்த நேரம் பாதிப்பான நேரமாக இருக்குமா? அப்போ ஒவ்வொரு கிரகமும் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அவர்கள் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல் ஒரு சின்ன தகவல். மாத பலனில் சூரியனை மையமாக வைத்து பார்ப்போம். உங்க மிதுன ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அவர் மாதத்தின் முற்பகுதியான 16ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை கொடுப்பார் 16ஆம் தேதி வரை. அதற்கு பிறகு கார்த்திகை மாதம் பிறக்கிறது. மாதம் தமிழ் மாதத்தில் சூரியன் இடம் மாறுவார். அப்படி 17ஆம் தேதி முதல் அவர் சஞ்சரிக்கின்ற இடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். பொதுவாக சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகமான பலன்களை வழங்குவார். இதுதான் முடிவான விஷயம். மிக யோகமான பலன்களை. ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருக்கு, இல்லை உத்தியோகத்தில் இருக்க மெமோ ஒன்று வந்திருக்கு, தீர்வே கிடையாது, ப்ரமோஷன் தடைப்படுது, இடமாற்றம் கிடைக்கல, எல்லாமே தடையா இருக்கு. 6ஆம் இடத்துக்கு சூரியன் வருகின்ற போது இந்த வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் இல்லாமல் போகும், உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையில் மனநிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். அது வியாபாரம் போய் பார்த்தா போட்டி, தொழிலில் போட்டி, உத்தியோகத்தில் பிரச்சனைகள், மறைமுக தொல்லைகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுவும் மாறும். இந்த 6ஆம் இடத்து சூரியன் இந்த விஷயங்களையும் செய்வார். அப்போ இது ஒரு யோகமாச்சுங்களா? அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி, அவர் தான் உங்களுக்கு லாபாதிபதியும் செவ்வாய். அப்போ இயல்பாகவே மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பூமி யோகம் என்று ஒன்று உண்டு. லாபாதிபதியே செவ்வாய் தான் உங்களுக்கு. அவர் இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மாதத்தின் முற்பகுதியில் 18ஆம் தேதி வரை குருமங்கள யோகமும் உங்களுக்கு இருக்கு. குருமங்கள யோகம், புரியுதுங்களா? குருமங்கள யோகத்தோடு தான் நீங்க இருக்கீங்க. இப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு இடத்தை வாங்கிடக்கூடிய, இல்லை புதிய வீட்டில் குடியேறிடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் ஒரு செல்வாக்கு உயரும். செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துல, சனி 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காரு. அவர் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகம் ஜாதகருக்கு ஏற்படும் என்பது விதி. அப்பதான் 11ஆம் இடத்தை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார். லாபஸ்தானம், தைரியஸ்தானம், சத்துரு ஜெயஸ்தானம். அப்ப பாக்கியஸ்தான் சஞ்சரிக்கிறார்.
அப்போ சனியுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசினருக்கு இந்த காலகட்டத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும். குரு மாதத்தின் முற்பகுதியில் 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானம், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், எல்லா விதமான செல்வாக்கும் இருக்கும். கேது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கேது. அப்போ எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். அப்ப முயற்சி நீங்க எடுக்கணும். சும்மா தூங்கிட்டு இருந்துட்டு எனக்கு எதுவும் நடக்கணும்னு சொல்லக்கூடாது. இல்லை முயற்சியே பண்ணாமல் எதுவுமே எனக்கு கிடைக்கும் சொல்லக்கூடாது. முயற்சி எடுக்க வேண்டும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதுவும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இடம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய சுகாதிபதி புதன், உங்கள் ராசியாதிபதி புதன் 5ல் போய் உட்கார்றார். 5ல் 17ஆம் தேதியிலும் வக்ரமா இருக்காரு. அது பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். 5ல் புதன் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உங்க ராசியாதிபதி புதன் தான். அவர் தான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி. அந்த புதன் 5ல் இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, வக்ரமாக இருக்கும்போது நெகட்டிவான பலன்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வக்ர நிவர்த்தியான பிறகு நீங்க செல்வாக்கோட இருக்கீங்க, அந்தஸ்தோட இருக்கீங்க, கௌரவமா இருக்கீங்க, அங்க ஒரு புள்ளி வைக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கென்று மறைமுக தொல்லைகள் கொடுப்பதற்கு யாராகிலும் சிலர் இருக்கவே செய்வார்கள். அவர்கள் எப்போ நீங்க கிடைப்பின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எதில் உங்களை விழ வைக்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பெண் விஷயமா அதில் மாட்ட வைக்கலாம், லஞ்சமா அதில் மாட்ட வைக்கலாம், இல்லை வேலையை சரியாக செய்யலையா அதை சிக்க வைக்கலாம். இது போன்ற விஷயங்களை பற்றி அவதூறு பரப்பிடக்கூடிய நிலையும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த நேரம் உங்களுக்கு யோகமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தை தப்பு தண்டா செய்து இல்லை வேறு விதமான பழிச்சொல்களுக்கு ஆளாகிட வேண்டாம். இந்த மாதம் மிக யோகமான மாதம். உங்களுக்கு முன்னேற்றத்தில் கண்ணும் கருத்துமா இருங்க, இடம் வாங்குங்க, வசதியா இருங்க, உங்களுடைய பண செல்வாக்கை உயர்த்தி கொள்ளுங்கள். மீதி அடுத்த மாதம் பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, எப்பொழுதும் எதை பற்றியும் அச்சம் அடையாமல் துணிச்சலாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். அதுக்கும் காரணம் இருக்கு. என்னன்னா, முதல்ல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு தன குடும்பாதிபதி. அவர் மாதத்தின் முற்பகுதியில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது உடல் உழைப்பு அதிகரிக்கும், உடலில் கொஞ்சம் பாதிப்பும் ஏற்படும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும் சொல்லலாம். அதன் பிறகு 16 தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பிறக்கிறது. கார்த்திகை சூரியன் அவர் 5ஆம் இடம் உங்களுக்கு, அது பூர்வ புண்ணியஸ்தானம். அங்கே சூரியன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இல்லை பிள்ளைகளால் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லையா பூர்வீக சொத்தில் ஏதேனும் வில்லங்கள் ஏற்படலாம். இது சூரியன் உங்களுக்கு கொடுக்கின்ற பலன். இதே நேரத்தில் செவ்வாய் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆட்சியாக. அவர்தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, அவர்தான் உங்களுக்கு ஜீவனாதிபதி. அப்போ அந்த செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற போது அவரும் நெருக்கடி உண்டாக்குவார், நிறையவே இழப்புகளை உண்டாக்குவார். ஆனால் தப்பிப்பதற்கு என்ன வழின்னா, இந்த நேரம் பார்த்து உங்க ராசிக்குள்ள குரு உச்சமா சஞ்சரிக்கிறார் இல்லையா, அவருடைய 5ஆம் பார்வை 5ஆம் இடமானத்துக்கு கிடைக்குது. அங்கே சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கு கிடைக்குது. அது எது நாள் வரையில் கிடைக்குதுன்னா 18ஆம் தேதி வரை கிடைக்குது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு குரு மங்கள யோகம். ஒரே ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கிங்க, இந்த 18ஆம் தேதி வரை உங்களை எந்த விதமான நெருக்கடியும் உங்களை அண்டாது. எந்த விதமான நெருக்கடியும், எந்த விதமான பிரச்சனையும் எது வந்தாலும் அதை உங்களால் சரி செய்து விட முடியும். உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். அப்போ குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன, ஜென்மகுருடைய காலம்தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திடக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஐ பார்ப்பார், 9ஐ பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது திருமண வயதினருக்கு வரன் வரும். 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது புதிய இடம், வீடு வாங்கி அதில் குடியேறக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்போ சிறப்பான ஒரு விஷயம் 18ஆம் தேதி உங்களுக்கு இருக்கு. அது பிறகு என்ன ஆகும், ஒரு விஷயம் இருக்கு. இந்த 18ஆம் தேதி குரு வக்ரமா வராரு, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பவர்.
அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு வக்கிரமாகி இருக்கின்ற சனி 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். இப்போ 2 விஷயம் பார்க்கணும். 8ஆம் இடம் ஆயுஸ்தானம், அங்கே கர்மகாரகன், அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி சனி, சொந்த வீடு அது. அவர் அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். உங்களுக்கு நிறைய நோய் நொடிகளை ஏற்படுத்தி இருப்பார், பிரச்சனைகளை உண்டாக்கியிருப்பார், இல்லை என்றால் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பார், அவமானங்களுக்கு ஆளாக்கியிருப்பார். இப்போ ராகு 8ஆம் இடத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ சனி அதே இடத்துல நவம்பர் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தியாகி ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். 2 கிரகங்கள், ராகு சனி 8ஆம் இடத்துல. இப்போ குருமங்கள யோகமும் உங்களுக்கு 18ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. 17ஆம் தேதி சனியும் ராகுவும் 8ஆம் இடத்துல பலமாக சஞ்சரிக்க போகிறார்கள். மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கு. பிற்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு சஞ்சாரம் இருக்கு பாருங்க, ஏதாகிலும் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாரு, உடம்புல கை வைக்கலாம், அல்லது அவமானத்திற்கு ஆளாக்கலாம், அலைச்சலுக்கு ஆளாக்கலாம், நஷ்டத்திற்கு ஆளாக்கலாம். அப்போ எல்லாவற்றிலுமே நீங்கள் மிக மிக கவனமாக இருந்திட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். மாதத்தின் பிற்பகுதி, நல்லா புரிஞ்சுங்க, மாதத்தின் பிற்பகுதி ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களை பாதுகாப்பார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ஓரளவுக்கு பாதுகாப்பார். இன்னொரு நல்ல விஷயம்னா, ஒரு ஆபத்தான நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க. அப்போ இதே நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சனி வக்கிர நிவர்த்தி ஆகிறார், புதனும் வக்கிர நிவர்த்தி ஆகிறார். அந்த புதன் சஞ்சரிக்கின்ற இடம் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அந்த புதன் சஞ்சரிக்கின்ற இடம் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்கே வக்கிர நிவர்த்தி அடைகின்ற போது புத்திசாலித்தனமாக உங்களை செயல்பட வைப்பார் புதன். ஒரு பக்கம் ஆபத்து இருக்கு, இந்த ஆபத்தை எப்படி கடப்பது, வேற வழி என்ன இருக்கு, என்ன சொல்யூஷன் இருக்குதுக்கு, அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த வழியில் உங்களை நடைபெற வைப்பார். அப்போ 17ஆம் தேதிக்கு பிறகு ஆயுள் ஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் ராகு சனி பலமாக சஞ்சரிக்கின்ற போது 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் உங்களுக்கு ஆபத்தை கடப்பதற்குரிய வழிகளை காட்டுவார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ராசி நண்பர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அது சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் கடந்து நடைபோடக்கூடியவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். இருந்தாலும் விதின்னு ஒன்று இருக்கு. ஒரு நேரத்தில் நல்லது நடக்கும், ஒரு நேரத்தில் எதிர்மறையான பலன் கிடைக்கும். எப்பவும் ஒரே மாதிரியான பலன் என்பது யாருக்குமே கிடைப்பதில்லை வாழ்க்கையில். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன ஆக போகுது, இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் 16ஆம் தேதி வரை நீச்சம் அடைந்து 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் நீச்சம் அடைந்திருந்தாலும் கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அது உங்களுக்கு நன்மையான நிலையினை ஏற்படுத்துமே ஒழிய எதிர்மறையான பாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்காது. அதன் பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கும் சுகஸ்தானம் அதுதான். ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, வேகமாக செயல்படுவீங்க, உங்களுடைய நோக்கத்தில் உறுதியாக இருப்பீங்க, கவனமாக இருப்பீங்க. கொஞ்சம் பயம் மனசில் ஏற்படும், அடிக்கடி பயம் ஏற்படும். இது எங்கேயா சிக்கலை போய் மாட்டிக்குவோமோ, எதையாவது பிரச்சனை வந்துடுமோ என்ற பயம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதும். அந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு பெருமளவில் நன்மையை வழங்குவதாக இல்லை, எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவதாக இருக்கு. ஆனால் என்ன ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4ஆம் இடத்திற்கு நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை குருவுடைய பார்வை இருக்கிறது. அப்போ பாப கிரகங்களுக்கு குரு பார்வை கிடைக்கின்ற போது சுபத்துவம் ஏற்படும். அப்போ சுபத்துவம் அடைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு 17ஆம் தேதி வரையில். உங்களுக்கு எப்படி 17ஆம் தேதி வரையில் குருவுடைய பார்வை, விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குருவின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு கிடைக்கிறது, ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைக்கிறது, அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. ஒரு தகவல் இருக்கு, உறுதியான தகவல், 17ஆம் தேதி வரை உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை.
எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அதை உங்களை சமாளித்து நன்மைகளை அடைந்து விட முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும். அதற்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஜென்ம ராசிக்குள்ள கேது. அதுதான் பிரச்சனை. எப்பொழுதெல்லாம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு உலக அனுபவங்களை எல்லாம் புகுத்துவார். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள், இவர்தான் மனிதர்கள், இவளை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சாதான் அவனை வாழ முடியும்னு கஷ்டங்களை கொடுப்பார். மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் ஜென்ம கேது ஒரு பாடத்தை, படிப்பினை உண்டாக்குவார். அப்ப அதுவே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்திட்டு இருக்கும். இந்த நேரம் பார்த்து ராகு 7ஆம் இடத்துல, சப்தமஸ்தானத்துல, கலத்திரஸ்தானம் அதுதான், நட்பு ஸ்தானம் அதுதான், எல்லாமே அதுதான். அங்க இவ்வளவு நாள் குரு பார்வை இருந்துச்சு, இப்ப குரு பார்வை கிடையாது. நல்லா பழகி வந்தவங்க கூட உங்களை விட்டு கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 7ஆம் இடத்தில் வக்கிரமாக இருக்கின்ற சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார், ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். இப்ப 7ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் 17ஆம் தேதிக்கு பிறகு பலமான நிலையை அடைகிறது. அப்ப வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது நட்புகளால் அந்த நெருக்கடி கூட ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். நீங்க இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் தோன்றும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை பாதிக்க வாய்ப்பு உண்டு. இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்காரு, அதை நான் சொல்லிட்டேன். குரு பார்வை மாதத்தின் முற்பகுதியில் இருக்கு. அந்த 4ஆம் இடத்து செவ்வாய் கூட பாதிப்பிற்கு ஆளாக்க மாட்டார். ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற செவ்வாய், அங்கே சஞ்சரிக்க போகின்ற சூரியன், 2 பேரும் சேர்ந்து உங்களை ஒரு பிழிவாங்க. அலைச்சல் இருக்கும், வேகம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், உடல் நலிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதற்கு மேல சுக்கிரன் 3ஆம் இடத்துல, அது ஓரளவுக்கு உங்க நன்மையை கொடுத்திடக்கூடியதாக இருக்கு. இப்ப மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமளவு நன்மைகளை கொடுப்பாங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது சுமாரான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். கொஞ்சம் தைரியமா செயல்பட வைப்பார். அது ஆட்சியாக வர சஞ்சரிக்கிறார் இல்லையா, கொஞ்சம் தைரியமா செயல்பட வைப்பார். பயம் கிடையாது, அப்படிங்களா? ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ ஒட்டு உறவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுவார். அதுவும் பிரச்சனை கிடையாது. புதனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரை வக்கரமா இருக்கார், அதே 3ல. பிறகு வக்கர நிவர்த்தி ஆகிறார். இங்க என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த மாசம் கவனக்குறைவு, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இல்லாத செயல், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படுவது, இவற்றின் காரணமாக நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய காரணத்தை கிரகங்கள் சொல்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இது ஒரு வழிகாட்டுதல். எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக இந்த மாதம் நீங்கள் இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கு. ஏதாகிலும் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பொதுவாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், 6ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற வரை இன்னும் 1 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும், உங்கள் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும் என்பதெல்லாம் சொல்லிட்டு வரேன். அது ஒரு கிரகத்தை வைத்து நான் சொல்லிய தகவல். பொதுவாக என்னன்னா, இப்போ 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. இதுல சூரியன் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் அவருடைய அம்சம் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். சூரியன் பலமாக ஒரு ராசியில் சஞ்சரித்து விட்டால், இல்லை சுய ஜாதகத்தில் பலமாக இருந்து விட்டால், அரசியல் யோகம், ராஜயோகம், அரசு யோகம் என்று எல்லா யோகமும் கிடைக்கும். சரி, இந்த நேரத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நீச்சம் அடைந்திருக்கிற சூரியன் 17ஆம் தேதி முதல், கார்த்திகை முதல் தேதி முதல் கார்த்திகை சூரியனாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேசுறேன். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார், நினைத்த காரியங்களை நடத்தி கொடுப்பார், அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயர்த்துவார், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கிடைக்கும். பொதுவாக ஒரு விஷயம், இந்த துணிச்சல் எப்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படும், தைரியம் எப்படி ஏற்படும் என்றால், எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கின்ற போதுதான் துணிச்சலும் தைரியமும் நம்பிக்கையும் ஏற்படும். அப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சூரியன் உங்களுக்கு அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் வழங்குவார்.
அதற்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதனால புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி, சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும். அப்ப இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். அப்ப எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய இடம் வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள முடியும், செல்வாக்கோடு இருக்க முடியும், தன்னம்பிக்கையோடு வாழ முடியும், மற்றவர்களுக்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு வாழ முடியும். அப்ப செவ்வாயுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, அவரு 18ஆம் தேதி வக்ரம் ஆகிறார். அதுவரையிலும் 17ஆம் தேதி வரையில் குரு உங்களுக்கு பண வரவினை கொடுத்து கொண்டிருப்பார். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேறு விதமான வருமானமாகட்டும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும். இந்த 17ஆம் தேதி வரையில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய்க்கும் கிடைக்கிறது. அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். எல்லா விதமான முயற்சிகளும், ஒரு வியாபாரம் தொடங்கணும், ஆரம்பிக்கணுமா, ஆரம்பிக்க முடியும். ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணினா நிச்சயம் ஆரம்பிச்சிடுவீங்க. அதற்குரிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கும். இன்னொரு பக்கம் ராகு 6ஆம் இடத்துல சொல்லியிருக்க, ராகுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அந்த 6ஆம் இடத்து அதிபதி சனி இப்ப வக்ரமா இருக்காரு. அந்த சனி என்ன வர்றாருன்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இதுநாள் வரையில் ஒரு கிரகம் தான், ராகு தான் உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருந்தார். நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சனியும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். கர்மக்காரன் சனி எதிர்பார்த்த யோகம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி எல்லாவற்றையும் கொடுத்துட இருக்கிறார். இப்ப கன்னிராசினருக்கு எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. அவரும் நவம்பர் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல, அதுவும் வருமானத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு, பொன்பொருள் சேர்க்கை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு உங்களை அழகாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையினை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லா கிரகங்களும் இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையில் 12ஆம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் ஓடிக்கிட்டே இருக்கணும்ல, அப்படி நிம்மதியாக எப்படி தூங்க முடியும்? சயனஸ்தானம், அங்க போய் கேது இருக்காரு. நீங்க பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி, உயர்வு இப்படி போயிட்டு இருப்பீங்கல்ல, அப்ப நிம்மதியான தூக்கத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லை, செலவுகள் ஏற்படுத்தான செய்யும். ஒரு இடம் வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, இல்லை உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக செலவு பண்றீங்க. 12ஆம் இடத்துக்கு கேது செலவையும் கொடுப்பார், உறக்கமற்ற நிலையினையும் ஏற்படுத்துவார். ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் கேது 12ஆம் இடத்துல. மற்ற எல்லா கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான நன்மையான யோகத்தை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். துலாம் ராசி நண்பர்களே, பிறக்க போகும் நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது? 2 விஷயம்தான். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வதற்குரிய அடிப்படை தேவைகளை ஏதாகிலும் ஒரு கிரகம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது எந்த கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள், அவர்களுடைய காரகத்துவம் என்ன, எந்த பாவகத்தில் அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள், அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சூரியன். நீச்சமாக சஞ்சரிக்கிறார். நீச்சமாக சஞ்சரிப்பதும் ஒரு யோகம் என்று சொல்ல வேண்டும். அப்போ என்ன என்றால், ஜென்ம ராசி இல்லையா, அங்க போய் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது அவர் நெருப்பு கிரகம். உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும், விவேகமற்ற வேகம் கூட இருக்கும். படபடப்பாக செயல்படுவீங்க, அவசர அவசரமாக செயல்படுவீங்க. அதனால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி முதல், கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் கார்த்திகை சூரியனாக சஞ்சரிக்கிறார் 2ஆம் இடத்தில் சூரியன். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானம். அது குடும்பத்திற்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை வார்த்தைகளால் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் கூட போகலாம். இது ஒரு பக்கம்தான், புரியுதுங்களா? இன்னும் இருக்கு, விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் அந்த 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல, தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய், அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார்.
முழுமையான பலத்தோடு சஞ்சரிக்கிறார். அந்த செவ்வாயை நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்து குருன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த குருவுடைய 5ஆம் பார்வை செவ்வாயை பார்க்கிறது 17ஆம் தேதி வரையில். குருமங்கள யோகம் ஏற்படுது. 10ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார், அப்படி பார்வை இருக்கு பாருங்க உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும். அப்போ 2ஆம் இடத்திற்கு பார்வை கிடைக்கின்ற போது என்ன ஆகுன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நிம்மதி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். அங்க செவ்வாய் சஞ்சரிக்கட்டும், எந்த கிரகங்களும் சஞ்சரிக்கட்டும், குரு பார்க்கிறாரு, செவ்வாய் குரு பார்க்கிறார் குருமங்கள யோகத்தோடு. செவ்வாயும் நன்மையை செய்தாக வேண்டும் உங்களுக்கு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது சந்தோஷம், சுகம், தாய் வழி ஆதரவு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்னாகும், எதிர்ப்புகள் இல்லாத நிலை, நோய் நொடி இல்லாத நிலை, வழக்குகள் சாதகமாக கூடிய நிலை, இவையெல்லாம் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது எத்தனை நாட்களுக்கு? 17ஆம் தேதி வரை. 17ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை மாறுது. அந்த நிலைமை மாறுவது கூட உங்களுக்கு யோகம். எப்படின்னா, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார், வேலைகளை சிக்கலை ஏற்படுத்துவார் சொன்னாலும், அங்க குரு வக்ரம் அடைகின்ற போது 3 ராசிக்குரிய பலனை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ 9ஆம் இடத்துக்குரிய பலனை 18ஆம் தேதி முதல் கொடுக்க ஆரம்பிப்பார் குரு என்பதால் சங்கடங்களுக்கு வேலை இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயம் இருக்கு. ராகு 5ஆம் இடத்துல, பூர்வ புண்ணியஸ்தானத்துல, குடும்பத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு கோளாறு, பிறந்த இடத்தில் ஏதாச்சும் ஒரு கோளாறு, அவர்களால் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை குடும்பத்தோடு போய் ஐக்கியமாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். 5ஆம் இடத்துல ராகு, பிள்ளைகளால் சில பேர் சங்கடம் ஏற்படும், பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு. அதே நேரத்தில் சனி 5ஆம் இடத்துல வக்கிரமாக இருக்கார். இப்போ கும்ப ராசிக்குரிய அதிபதி கும்பம் தான் உங்களுக்கு 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் சனி வக்கிரமாக இருக்கார். அந்த வக்கிர சனி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் பூர்வ புண்ணிய பலன் எதுவோ அந்த பலனை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். அது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். நீங்கள் செஞ்ச புண்ணியம், நீங்கள் செஞ்ச பாவம், அதற்குரிய பலன்களை முழுமையாக இந்த நேரத்தில் நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, என்னதான் வாழ்வதற்கு வழி அப்படி பார்த்தா, கேது 11ஆம் இடம், ஞான மோட்சக்காரகன் கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். ராகு இருக்கட்டும், சனி இருக்கட்டும், யார் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், கவலை கிடையாது. கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செலவிற்கேற்ற வரவு வந்து கொண்டிருக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும், வியாபார முன்னேற்றம் அடையும், உத்தியோகத்தின் இந்த பிரச்சனைகளை விலக்கி வைப்பார் ஞான மோட்சக்காரர்கள். இப்போ கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏதாகிலும் ஒரு வகையில் யாருடைய பணமாவது கூட உங்ககிட்ட இருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சொல்லிட்ட சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்குள்ள அந்த சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது, பொன்பொருள் சேர்க்கை குறைவு இருக்காது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், ஒருவர் மீது ஒருவருக்கு அக்கறை இருக்கும். இப்படியெல்லாம் நன்மைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு. புதனும் 17ஆம் தேதி வரை வக்கரமா இருக்காரு. அது பிறகு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் வெளியூர் பயணங்கள், அதன் வழியாக ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 50% யோகமே இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள்? எந்த கிரகங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகப் போகிறது? எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்திடக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள்? இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பது. நமக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கும் எதிர்மறையான பலன்கள் உண்டாவதற்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலையே காரணம் என்பதை நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. சரி, இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் ஐப்பசியின் பிற்பகுதி, கார்த்திகையின் முற்பகுதி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? முதல்ல சூரியனை பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். எப்படி? தொழில் ஸ்தானமே சூரியன் தான். சூரியனை டெய்லி கும்பிட்டுடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க, தொழிலும் நல்லா போகும். அந்த சூரியன் 16ஆம் தேதி வரையில், நவம்பர் 16 வரையில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி 16ஆம் தேதி வரை விரயஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிக்கிறார். லாபத்தையும் கொடுக்க முடியாது, நஷ்டத்தையும் கொடுக்க முடியாது, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கணும். எப்படி? அவர் தான் ஜீவனாதிபதி, அவர் நீச்சமாக வர்றாரு.
12க்கு வராரு, விரயத்தை ஏற்படுத்துவார், நீச்சமாயிடுறார். அப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அப்படிதான் நிலைமை. சரி, வேற என்ன? 17ஆம் தேதி முதல் கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்கி உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க இருக்கிறார் சூரியன். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது வேலைகளில் கொஞ்சம் அதிகமான கவனம் போகும். செய்து வரும் தொழிலை முன்னெடுப்பது எப்படி, லாபம் காண்பது எப்படி என்ற சிந்தனை மேல உங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சூரியன் சும்மா இருக்க விட மாட்டார், உங்களை ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓட சொல்லவே வைப்பார். அப்போ கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும், ஓடும்போது உடம்பையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய காரணம் இருக்கு, சொல்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10ஆம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருக்காரு பாருங்க, அவர் ஜென்ம ராசிக்குள்ளாகவே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். அவரும் அந்த வேலையை தான் பண்ணுவார். என்னது, ராசிநாதன் இல்லையா, உங்களை ஓட விட்டு லாபம் காண வைப்பார், உழைக்க வைத்து லாபம் காண வைப்பார். முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னா, முன்னேற்றம் கிடைக்கணும்னா அது உழைப்பு இருக்கணும். பொதுவாக செவ்வாய் தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வேகம், வீரம் எல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம். அப்போ தைரியத்தை கொடுத்துடுவார் உங்களுக்கு. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத கஷ்டமா, நாம பார்க்காத பிரச்சனையா என்பதெல்லாம் சிந்தனையில் ஓடும். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு 5ஆம் பார்வை ஒரு ராசியை பார்க்கிறார். ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராசிநாதனான செவ்வாயையும் பார்க்கிறார். செவ்வாயை குரு பார்க்கின்ற போது குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்ப என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த 17ஆம் தேதி வரையில் அதையெல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. 17ஆம் தேதி வரை உங்களுக்கு யோக காலம். எப்படி? குரு 9ஆம் இடத்துல, 9ஆம் இடத்து குருவின் பார்வை 5ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் 17ஆம் தேதி வரையில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் இல்லாமல் செய்துவிட முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு வக்கிரமாகிறார். பொதுவாக 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது ராசியை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஆனால் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கிரமாகிறார். அதே போல 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற புதனும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். 2 விஷயம். 12ஆம் இடத்தில் புதன் சஞ்சரிக்கின்ற போது செலவு அதிகரிக்கும், ஏதாகிலும் ஒரு வகையில். அந்த செலவு எப்பொழுது அதிகரிக்கும் என்றால் 17ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும், வக்கிர நிவர்த்தி ஆன பிறகு. சரி, செலவு ஏற்பட போகுது, வருமானம் வந்தாதானே செலவு ஏற்படும். அந்த வருமானத்தை யார் கொடுப்பாரு? 12ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். தனத்தை உண்டாக்குபவர், புரியுதுங்களா? சந்தோஷத்தை கொடுப்பவர் சுக்கிரன். அவர் பொருளாதார நிலையை உயர்த்துவார். இப்போ வரவிற்கு குறைவு இருக்காது, தேவையான பணம் வந்து கொண்டிருக்கும், நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் ராகு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில், தாய் வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படலாம், இல்லை உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், இல்லை மனநிலையில் பார்த்து சலிப்பு உண்டாகலாம். அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 4ஆம் இடத்தில் வக்கிரமாக சஞ்சரிக்கின்ற சனி வக்கிர நிவர்த்தி ஆகிறார். அந்த சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும். சனியுடைய 10ஆம் பார்வை. அப்போ கொடிதிலும் கொடிது சனியுடைய பார்வை ஏதாகிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய 6ஆம் இடத்துக்கும் சனி பார்வை, உங்களுடைய 10ஆம் இடத்துக்கும் சனி பார்வை, உங்கள் ராசிக்கும் சனியுடைய பார்வை. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல்நிலையில் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அமைதியாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராசி நண்பர்களே, பிறக்கப் போகும் நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது? பொதுவாக நம்முடைய பலன்கள் சரியாக இருப்பதாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம இட்டுக்கட்டி பேசவே இல்லைங்க. கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து பேசிட்டு இருக்கோம். அது ஆதாயமான பலனாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான பலன்களாக இருந்தாலும் சரி. சரி, இந்த நேரத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள்? முதல்ல ஒரு விஷயம், சூரியன் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நீச்சமாக சஞ்சரித்தாலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், லாபஸ்தானத்தில். அங்கு சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் உடன்.
அப்போ வருமானம் என்பது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நீங்க சுய தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, எந்த பணப்புழக்கத்திற்குரிய விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதன் பிறகு விரயஸ்தானத்துக்கு வராரு. செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சுருக்கமாக சொல்ல போனால். ஆனால் நல்ல தகவல் என்னன்னா, ராகு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. 3ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் ராகு சஞ்சரிப்பார். அப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு முன்னேற்றமான, யோகமான, நன்மையான, எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய நிலையினை உண்டாக்குவார். சனி 3ஆம் இடத்தில் வக்கிரமாக இருக்கிறார். இப்பொழுது அவர் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். 2 விஷயங்களுங்க. மாதம் முழுவதும் ராகு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார். நவம்பர் 17 முதல் சனியும் இணைந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார். அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தனுசு ராசினருக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலையும் இருக்கும். இதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில். தெய்வ அருளும் பெரியோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குரு, ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. 8ஆம் இடத்தில் அவர் சஞ்சரித்தாலும் இந்த மாதம் முழுவதும் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய்க்கு குருவின் 5ஆம் பார்வை கிடைக்கிறது. ராசிநாதன் குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. 18ஆம் தேதி வரை உங்களுக்கு அந்த நிலை, யோகமான நிலை இருக்கும். விரயஸ்தானம் கூட பார்த்தீங்கன்னா சுப விரயமாக இருக்கும். நிம்மதியாக தூங்க முடியும், சந்தோஷமாக தூக்கம் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு இடத்த வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், ஒரு வாகனம் வாங்க முடியும். இப்போது சுப விரயங்கள். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் இங்கே இருக்காரு. செவ்வாய் பூமிக்காரகன். ஒரு இடத்த வாங்குறது, வீட்டை வாங்குறது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் 11ஆம் இடம். அதுவும் உங்களுக்கு யோகத்தை ஒரு ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். யோகத்தை வழங்கிடக்கூடிய இடம். அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது, நன்மைகள் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 17 வரை வக்கிரமாக இருக்கின்ற புதன், லாபஸ்தானத்தில் வக்கிரமாக இருக்கின்ற புதன் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் 17ஆம் தேதி. அதுவும் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். சந்தோஷம் இருக்கும், காசு இருக்கும், செல்வாக்கு இருக்கும், உடம்புல ஒரு பொலிவு இருக்கும். புரியுதுங்களா? நிம்மதி இருக்கும், புதிய சொத்து சேரும், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்படி திரும்பி திரும்பி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு யோகத்தை வழங்குவதாக இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ விரயஸ்தானத்தை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பார்ப்பார். ஆனால் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சனியுடைய பார்வை. அப்போ விரயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொத்து வாங்குற விஷயம் கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். அப்போ என்ன முக்கியம்னா, தந்தையாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய தந்தையாரின் உடல்நிலையில் கவனமாக இருங்க. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால். ஏன்னா சனி பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி இருக்கிற இடத்த நன்மையாக்குவார், பார்க்குற இடத்தை வச்சு செஞ்சிடுவார். அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. புரியுங்களா? அப்போது உங்கள் ராசியும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த இடம்லாம் சனியுடைய பார்வைக்கு ஆட்படுது. பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை வரும். பெற்றோர் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக தந்தையுடைய நலனில் செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. புரியுங்களா? உடம்பையும் பார்த்துக்குங்க. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் சமாளிக்க முடியும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களுக்கு. நல்ல காலம் பிறந்துடுச்சு, நல்ல காலம் பிறந்துடுச்சு, குடுகுடுப்பு காலம் சொல்கிற மாதிரி சொல்லலாம். என்னென்னா, கிரகங்கள் சாதகமாக இருக்குங்க. அதான் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகரிக்கும். எதை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஏதாயிலும் ஒவ்வொரு கிரகம் அவர் லீவ் பண்ணிகிட்டே வராங்க உங்களை. இப்போ நன்மைகள் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன். அவர் பார்த்தீங்கன்னா நீச்சமாக தான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக அவருடன் இணைந்திருக்கின்ற கிரகங்கள்
சுக்கிரன் இணைஞ்சிருக்காரு, புதன் வக்ரமாயிருக்காரு, சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் உங்களுக்கு வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எடுக்கின்ற முயற்சிகளை சாதகமாக்கி கொடுப்பார். அரசு வழி முயற்சிகளில் லாபத்தை ஏற்படுத்துவார். அதன் பிறகு தொடர்ச்சி நூலர்கள் இல்லையா, கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்கும். அப்போ விருச்சிக ராசிக்கு சூரியன் போவார். அந்த விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு லாபஸ்தானம், 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்கு சூரியன் போகின்ற போது அற்புதமான யோகமான பலன்கள், கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் பாருங்க, கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு இந்த நவம்பர் மிடிலிருந்து நவம்பர் பிற்பகுதி, டிசம்பரின் முற்பகுதி, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வரவிற்குரிய, ஒரு விதை நடுவதற்குரிய, ஒரு அறுவடைக்குரிய. இன்னைக்கு ஒரு விதையை விதைப்பீங்க, அந்த விதை நாளைக்கு கூட அறுவடை கொடுக்கலாம். ஆனால் கையில் பணப்புழக்கம் இருக்கும், ஒரு விதையை விதைக்க முடியும், ஆதாயத்தை அடைய முடியும், யோகத்தை அடைய முடியும். அப்போ இந்த மாதம் முழுவதும் சூரியன் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறார். சூரியன் தான் ராஜகிரகம். அரசியல்வாதிகளுக்கு யோகமாக இருக்கும், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு யோகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த நேரத்தில் ராகு 2ஆம் இடத்துல, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 7ஆம் இடத்துல குரு இரட்டிப்பு ஆதாயத்தை பாருங்க. குரு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்கிறார். ராசியை மட்டும் பார்க்கல, உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எது வரையில் பார்க்கிறார்? நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை. அந்த 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ வருமானம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், நீண்ட நாள் கனவுகள் அது நிறைவேறும். ஒரு லட்சியத்தோடு இருந்திருப்பீங்களா, இது அடையணும்னு, அந்த லட்சியத்தை அடைவதற்குரிய காலகட்டமாக இந்த மாதம், நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். அரசு வழி முயற்சிகளும் சரி, வியாபார முயற்சிகளும் சரி, குடும்ப சம்பந்தமான விசேஷங்களுக்குரிய நாட்களும் சரி, எல்லாவற்றிலும் உங்களுக்கு யோகம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்துல சனி, 7.5 சனியுடைய கடைசி காலகட்டம். பொதுவாக 7.5 சனியின் கடைசி காலகட்டத்தில், கடைசி 2.5 ஆண்டுகளில் எந்த ஜாதகராக இருந்தாலும் அவர் யோகத்தை உண்டாக்குவார். எப்படி? குறிப்பாக 2வது சுற்று நடக்கின்ற போது யோகத்தை அதிகரிப்பார். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அமைத்து கொடுப்பார். வீடு, வாசல், தொழில் என்று அனைத்து வசதிகளும், பொருளாதார நிலை எல்லாமே. இப்போ சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அந்த சனி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். அப்போ செய்து வருகின்ற தொழில் கூட இனிமேல் ஒரு ஆதாயமான நிலை இருக்கும். கொஞ்சம் மந்தமாக இருந்த நிலை கூட மாறி ஒரு அதிகபட்சமான யோகத்தை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் சுக்கிரன் 10ஆம் இடத்துல, நல்ல ஞாபகம் வச்சுங்க, சுக்கிரன் 10ஆம் இடத்துல. இந்த 10ஆம் இட சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் யாரு? குறிப்பாக எதிர்பாலினர், கணவன் மனைவி, களத்திரக்காரகன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வண்டி வாகனத்துக்கு வாங்கி கொடுக்குறவன், இப்படி சொல்லிட்டு போகலாம். அவர் பகையாளர் 10ஆம் இடத்துல. அப்புறம் நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி. இந்த நேரத்தில் என்ன கவனிக்கணும்னா, வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நிலை ஒரு மனிதருக்கு வருகின்ற போது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்ப்பாளினரால் அதில் ஒரு இடையூறு ஏற்படும். அந்த நிலை உங்களுக்கு வந்துடாமல் பார்த்துக்குங்க. பொருள் இழப்பு என்றாலும் அந்த இழப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு இடம் வாங்கணும், விரும்பிய பொருட்களை வாங்கணும், குடும்பத்தினருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி வாய்ப்புகளை உருவாக்கிக்கிங்க, அது நன்மையை உண்டாக்கும். அதே நேரத்தில் புதன் வக்ரமாக இருக்கார். 17ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் புதன் வக்ரமாக இருக்காரு. 10ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு பாருங்க. 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும், அந்தஸ்து வெளிப்படும், எழுத்தாற்றல் வெளிப்படும், கற்பனை வெளிப்படும். எல்லாமே ஒரு வங்கியில் பணம் கட்டிருப்பீங்க, பணம் கிடைக்கும். ஒரு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எல்லா வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? அந்த நிலையின் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும்? யோகமான பலன்கள் கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்கிறதா?
ஒரு கிரகமாவது நன்மையான பலன்களை கொடுக்கின்ற அளவிற்கு சஞ்சரிக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை சூரியன் பாக்கிய ஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சப்தமாதிபதி அவர்தான். அவர் 9ஆம் இடத்துல நீச்சமாக சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலையும் ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி கார்த்திகை மாதம் தொடங்குகிறது. அந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் எப்பொழுதுமே விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார். அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம். பொதுவாக கும்பராசினருக்கு ஜீவனஸ்தானம் என்பது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிகம். அந்த 10ஆம் இடத்திற்கு சூரியன் வருகின்ற போது அதுவரையில் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும். நன்மைகள் கூடுதலாக இருக்கும். ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும், அது கவர்மெண்ட்டில் அனுமதி வேணும், அந்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கீங்க, வெளியூர் மாற்றம் கிடைக்கணும், அந்த மாற்றம் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு வரீங்க, எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஜீவனத்திற்குரிய அனைத்து வழிகளையும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சூரியன் உங்களுக்கு நவம்பர் 17 முதல் வழங்குவார். இது ஒரு நன்மையான நிலை. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது ராசிக்குள்ள ராகு இருக்கார். ஆசைகளை அதிகரிப்பார். கொஞ்சம் வேலைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பார். எதையாவது செய்யணும், எங்கேயாவது போகணும், சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். இது போன்ற நிலைகளை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற ராகு ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் அதே ஜென்ம ராசிக்குள்ள சனி வக்ரம் அடைஞ்சிருக்கார். ஜென்ம சனி உங்களுக்கு. அந்த சனி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது ஜென்ம ராசிக்குள் சனியும் ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். ஜென்ம சனி காலம் இது. பொதுவாக இன்னொரு தகவல் என்னன்னா, 2வது சுற்று நடைபெறுபவர்களுக்கு, 7.5 சனியின் 2வது சுற்று நடைபெறுபவர்களுக்கு இந்த காலம் யோகமாகத்தான் இருக்கும், பாதகம் வராது. முதல் சுற்றாக இருந்தால் பாதகம் இருக்கும், 3வது சுற்றாக இருந்தால் பாதகம் இருக்கும். 2வது சுற்றில் பாதகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போது சனி ஜென்ம ராசிக்குள்ள நவம்பர் 17 முதல் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிக்க போகிறார். அதே நவம்பர் 17 முதல் சூரியன் 10ஆம் இடத்தை சஞ்சரிக்க போகிறார். ஒரு பக்கம் இந்த நெருக்கடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். இன்னொரு பக்கம் என்ன யோகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு வருமானம் வரும், நமக்கு வருகின்ற வருமானத்தை பிறருக்கு தானம் செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய செல்வாக்கு இருக்கும். அப்போ ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, தகுதியான நிலை அறிந்து யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்களுக்கு உதவி செய்கிறது. இப்போ உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இருக்குன்னாவே நமக்கு பணப்புழக்கம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம செல்வாக்கோடு இருக்கணும் அர்த்தம். யார் நம்மகிட்ட வருவாங்க? நாம் செல்வாக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மகிட்ட வருவாங்க. அப்போ உதவி தேடி நம்மகிட்ட வருவாங்க. உங்களால் உதவி செய்ய முடியும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால். செவ்வாய் 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் மாதம் முழுவதும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரயில்வே ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட கெமிக்கல், மருத்துவம், இராணுவம், காவல்துறை, இது போன்ற துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கும் யோகங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால், இந்த 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற குரு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். இப்போ குருமங்கள யோகமும் ஏற்படுது. அப்போ மாதத்தின் முற்பகுதி 17ஆம் தேதி வரை குருமங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து லாபத்தை அதிகரிப்பார், தொழிலை விருத்தியாக்குவார். மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. செவ்வாய் 10ஆம் இடம் சஞ்சரிப்பதும் ஒரு யோகம்தான். இன்னொரு புதன் பகவான் அவர் பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். 17ஆம் தேதி வரை வக்ரம் தான் அவர். அது பிறகு பார்த்தீங்கன்னா 17க்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட, அஷ்டமாதிபதி இல்லையா அவர் உங்களுக்கு, நீங்கள் கவனமாக செயல்படணும். கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆதாயத்தை நீங்கள் காண முடியும். உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதம் நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நண்பர்களே, ஒரு நல்ல காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். எப்படி 2ஆக பிரிப்பது? எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்?
அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சூரியன், அவர் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாக சஞ்சரிக்கிறார். அவர் நீச்சமாக சஞ்சரிப்பது கூட உங்களுக்கு ஒரு யோகம்தான், அஷ்டமஸ்தானத்தில் போயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துல, எப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் சூரியன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில். இந்த நெருக்கடிகள் மாற ஆரம்பிக்கும். இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. இப்போ குரு இப்போ உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் ராசிநாதன். குறிப்பாக சொல்லப்போனால் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகமாக வழங்குவார் என்பது பொதுவான விதி. அந்த குருவுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்குது. இப்போ குருவுடைய பார்வை எங்கே கிடைக்குது? 9ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கும். அப்போ பாக்கியம் என்பது இந்த காலத்தில் உண்டு. உங்களுக்கு புதுசாக இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வருமானம் கையில் பணப்புழக்கம் இருக்கும், வீடு கட்டுகின்ற அளவிற்கு செல்வாக்கு இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். ராசி குருப்பாக செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் மதிப்பு உயரும், புதிய பதவி பட்டம் என்று கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா விதமான முன்னேற்றமும் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிற போது எல்லா விதமான முன்னேற்றமும் ஏற்படும். அப்போ 9ஆம் இடத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய், உங்களுக்கு குடும்பாதிபதியும் செவ்வாய் தான், பாக்கியாதிபதியும் செவ்வாய் தான். அப்போ இயல்பாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்தமாக ஒரு இடமாவது இருக்கணும், சொந்தமாக ஒரு வீடாவது இருக்கணும். அப்போ வீடு வாசல் வசதி உங்களுக்கு உண்டு. அப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு அவருடைய 5ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய்க்கு செலுத்துகிறார். குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. 17ஆம் தேதி வரை உங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கிறது. 17ஆம் தேதி வரை உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. புரியுங்களா? எல்லா விதமான நன்மைகளும் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கணும் இல்லையா? ராகு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வசதி வாய்ப்பிற்காக, சந்தோஷத்திற்காக, ஆடம்பரத்திற்காக செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்து அதிபதி சனி, அவர் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கிறார். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறார். நிவர்த்தி அடைந்து சஞ்சரிக்கிறார் அவரும் 12ஆம் இடத்துல. அப்போ ஏதாகிலும் ஒரு வகையில் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. செலவு சுப செலவாக மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு. இன்னொரு பக்கம் சொல்லியாச்சு, எல்லா கிரகம் பார்த்துட்டு வரோம். கேது 6ஆம் இடத்துல, ஒரு ட்ரம் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா கேது 6ஆம் இடத்துல. அப்போ 6ஆம் இடத்துல கேது இருக்கிறவர்களும் உங்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். வம்பு வழக்குகள் இருந்தால் சாதகமாகும். உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையான நன்மைகளையும் 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பார். எந்த கிரகம் எப்படி சஞ்சரித்தாலும் 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார். அதனால் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் 9ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். குரு பார்வை 17ஆம் தேதி வரல இருக்கு. அதே 17ஆம் தேதி 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற புதன் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாக மாதத்தின் முற்பகுதி குருவால், பிற்பகுதி பார்த்தா புதனால் உங்களுக்கு யோகம். மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் என்று சொல்லுவாங்க. அப்போ 17ஆம் தேதிக்கு பிறகு புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற புதன் புதிய சொத்துக்களை வாங்க வைப்பார், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க செய்வார், எதிர்பார்த்த பணம் கிடைக்க செய்வார், உங்களுடைய நாணயத்தை செழிப்பாக்குவார், மற்றவர்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும், வேலையில் நிம்மதி இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். எப்படி பார்த்தா இந்த மாதத்தில் முற்பகுதி குருவு செவ்வாயினாலும் பிற்பகுதி புதனாலும் உங்களுக்கு யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற இருக்கிறது. சுக்கிரன் 8ஆம் இடத்துல, அப்போது அந்த கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான். அப்போ பொன்பொருள் சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் என்பது உறுதி. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும்,
உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.